FDFS Talks தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விஜய் சேதுபதி, நித்யா மேனன் நடித்து வெளியாக உள்ள தலைவன் தலைவி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. இது எப்படி இருக்கு, மக்கள்கிட்ட இது எந்த அளவுக்கு ரீச் கிடைக்கும் அப்படிங்கிற குறித்த இந்த சாங் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்புல பாண்டியராஜ் இயக்கத்துல வெளியாக உள்ள இந்த திரைப்படம் குறித்து பலரும் முணுமுணுக்க தொடங்கியிருக்காங்க. காரணம், விஜய் சேதுபதி கடந்த காலங்கள்ல நடிச்ச சில படங்கள் சரியா போகல அப்படிங்கிறதுனால இந்த படம் கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குது. இந்த பாடலை இசையமைச்சது சந்தோஷ் நாராயணன், லிரிக்ஸ் விவேக் எழுதியிருக்காரு. முக்கியமா இந்த பாடலை சந்தோஷ் நாராயணன் மற்றும் சுப்புலாஷ்னி அவங்க 2 பேரும் பாடியிருக்காங்க. சமீப நாட்களா சந்தோஷ் நாராயணன் அவர்கள் அவர் இசையமைக்கிற பாடல்கள்ல ஒரு பாடலை அவரு தொடர்ந்து நடித்து அதை ப்ரொமோட் பண்ணி வராரு. என்னாலையும் ஆட முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காமிச்சிருக்காரு ரெட்ரோ திரைப்படம் மூலம். அந்த வகையில இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்க அவரும் சுபாலட்சுமியும் சேர்ந்து பாடுற மாதிரியான காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பாடல் தொடங்கியதுல இருந்து முடிகிற வரைக்கும் கிராபிக்கல் வீடியோல தான் இந்த பாடலை எடிட் பண்ணிருக்காங்க. அந்த கிராபிக்கல் வீடியோ ஒரு ஹோட்டல் பேஸ்ட் கான்செப்ட்ல தான் பண்ணிருக்காங்க. சந்தோஷ் நாராயணனோட இசை எப்படி இருக்கு அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அவரு பாடக்கூடிய எந்த ஒரு பாடல்லையுமே ஒரு பாடலுடைய வரியாவது அப்பப்போ நம்ம முணுமுணுக்கிற மாதிரியான ஒரு பாடலை தான் அவர் எப்பவுமே இசையமைக்கிறாரு. பொட்டல முட்டையே அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த பாடல் பாத்தீங்கன்னாக்க 3 நிமிஷம் 58 செகண்ட் இருக்கு. இந்த 3 நிமிஷம் 58 செகண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா விறுவிறுன்னு போகுது. அந்த அளவுக்கு இந்த பாடலுடைய வரிகளா இருக்கட்டும், பாடலுடைய இசையமைத்த முறையா இருக்கட்டும், நம்ம மனசுல இன்னொரு தடவை அந்த பாடலை போட்டு கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். படத்தோட டைட்டில்லையே பாத்தீங்கன்னாக்க தலைவன் தலைவி கீழே பைலைன் பாத்தீங்கன்னா ரக்கட் லவ் ஸ்டோரி அப்படின்னு பாண்டியராஜ் குறிப்பிட்டிருக்காரு. திருமணத்திற்கு பிறகு விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் ஒரு ஹோட்டல் நடத்துற மாதிரியும், அந்த ஹோட்டல் ஒரு கிராமத்துல இருக்கிற மாதிரியும், அவங்களுடைய ரொமான்டிக் காட்சிகள் எல்லாமே காரைக்குடி பழைய ஓட்டு வீடு மாதிரி ஆன ஒரு செட்டப்லையும் இந்த படத்தோட பாடல் வெளியிடப்பட்டிருக்கு. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு விஜய் சேதுபதியை திரும்பவும் பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு இந்த பாடலுடைய காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் முக்கியமா இந்த பாடலோட நடன இயக்குனர், அவரை சொல்லாம இருக்க முடியுமா, பாபா பாஸ்கர் அவர்கள் தான். அவரு இந்த பாடல்ல 2-3 இடங்கள்ல போறாரு. ஆனா சந்தோஷ் நாராயணனுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்கிற மாதிரி விஜய் சேதுபதியை வச்சு இந்த பாடலை நடன இயக்குனர் பாபா பாஸ்கர் இயக்கியிருப்பாரு அப்படின்ற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இப்படி இந்த பாடலை பத்தின ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்க்கும்போது இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஆர்வம் தான் இருக்கு. ஓகேங்க, தலைவன் தலைவி குறித்த ஒரு ஃபர்ஸ்ட் அப்டேட் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். அடுத்தடுத்து வரக்கூடிய பாடல்கள் மற்றும் படத்தோட முழு தகவல்களையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.